Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாடல். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் தான் நம்ம ஸ்லீவோட அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 2 லேயருக்கு வந்து ஜரி வச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 2 லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாரீ கலரில் கேட்டிருந்தாங்க. அதனால சில்க் த்ரெட்டில் வந்து சாரீ கலரில் 2 லேயருக்கு வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2 லேயருக்கு நான் வந்து கோல்டு கலர் ஜரி வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2 லேயருக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி 2 லேயருக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். எப்போவுமே நெருக்கமாக இருக்கணும், கேப் இல்லாமல் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ண போகிறோம். அதனால நான் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது வந்து ஹாஃப் ஸ்லீவு. அதனால் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் செயின் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 ஸ்டோன் சேர்த்தே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூ அப்ளை பண்ணி அதை லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட் லைனுங்கிறதுனால நம்ம வந்து 2 பீடாக கொடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த பார்டர் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு லைனுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான் பார்டர், சிம்பிள் பார்டர் தான். இந்த பார்டர் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் சென்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக எடுத்திருக்கேன். நான் வந்து எப்போவுமே சென்டர்லேருந்து தான் நான் வந்து இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் எந்த டிசைனில் இருந்தாலுமே சென்டர்லேருந்து தான் மார்க் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து 2 பக்கமுமே ஈக்குவலாக கிடைக்கும். அந்த ஸ்லீவோட 2 சைடுமே நமக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்கும். அந்த ஈக்குவல் வரதுக்காக நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி இதே வந்து சைட்லேருந்து எடுக்கும்போது இந்த ஈக்குவல் வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து ஒரு சைடு வந்து நம்ம தள்ளி எடுப்போம், இன்னொரு பக்கம் வந்து ஸ்லீவில் வந்து தள்ளி போயிடும். அதனால இப்போ நம்ம வந்து அந்த மார்க் பண்ண அந்த பாயிண்ட் எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து சாரீ வந்து ரெட் கலர், அதனால இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இனி அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை சுற்றி நான் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சைடில் வந்து மாடல்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லா குந்தன் ஸ்டோனை சுற்றியுமே நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். இப்போ முடிச்சாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் பீடு எடுத்திருக்கேன். ரைஸ் பீடில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து 3 சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கீழ்ப்பக்கம் மட்டும் வேண்டாம். மற்றபடி
அந்த 3 பக்கத்துலேயும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இனி மேல் பக்கம் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது சென்டருக்கு த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பீட் கொடுத்துட்டு அதில் ஒரு லாக் கொடுத்து தான் நீங்கள் எடுக்கணும். லாக்கு கொடுக்காம எடுக்காதீங்க. ஏன்னா வந்து அது வந்து லூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போவுமே ஒரு லாக் கொடுத்து த்ரெட் வந்து டர்ன் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி இனி எல்லா குந்தன் ஸ்டோன்லேயுமே அந்த 3 சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாடல் தான். ஆனால் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து அந்த பார்டர் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு என்ன அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு. சிலவங்க வந்து நெருக்கமாக கொடுப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொடுப்பாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட கஸ்டமர் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து 2 இன்ச்சு கேப்பில் டிஸ்டன்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹைட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து புட்டாஸ் கொடுக்கல அப்படின்னா ரொம்பவே பிளெயினாக இருக்கும் நமக்கு ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுலேயும் நான் அந்த ஃப்ளவர் ஷேப் தான் கொடுக்குறேன். நம்ம அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி கொடுத்தோம்ல அதே ஷேப்பு தான். ஃபஸ்ட்டு 2 சைடும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் கொடுத்துட்டு அதில் ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பார்டர்லேயும் கூட சுகர் பீட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மேல் பக்கம் மட்டுமாவது ஒரு சுகர் பீட் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சைடில் கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, கொடுத்துக்கோங்க. மேல் பக்கமாவது கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். ஒரு சிம்பிள் டிசைன் தான். ரொம்பவே ஸ்பீடாக நம்ம வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.